ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை களி பிரசாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இது எங்க அம்மா ஸ்டைல் ரெசிபி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இதுக்காக நான் இங்க வந்து 1 கப்பு சோனா மசூரி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த 1 கப்பு சோனா மசூரி ரைஸ ஒரு வடிதட்டியில போட்டு நல்லா தண்ணி ஊத்தி வாஷ் பண்றேன். இந்த அரிசிய நம்ம ஊற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணிடணும். இப்பலாம் ரைஸ்ல நெறைய பிரிசர்வேட்டிவ் சேர்க்குறாங்க. பூச்சி வராம இருக்கணுங்கிறதுக்காக. அத அப்படியே நம்ம கன்சியூம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரெயினர்லயே ஒரு 1/2 மணி நேரம் அப்படி விட்டுருங்க. நம்ம வந்து வெல்லம்லாம் கரைச்சு எடுத்துட்டு வரதுக்குள்ள இந்த அரிசி வந்து நமக்கு கரெக்ட்டா தண்ணி எல்லாம் ட்ரை அவுட் ஆகி கரெக்ட்டா இருக்கும். ஸ்லைட்டா வந்து ஒரு ஈரப்பதம் இருந்தா தப்பு கிடையாது. பட் கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணிடணும். அதுதான் மெயின். இது வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் நான் அப்படியே அத சைட்ல வச்சுடுறேன். 30 நிமிஷத்துக்கு கழிச்சு நம்ம அது என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். நெறைய பேர் துவரம் பருப்பு சேர்க்க மாட்டாங்க. களியில வந்து வெறும் பருப்பு இல்லாம பண்ணுவாங்க. பட் சாஸ்திரத்துக்கு கொஞ்சமாவது பருப்பு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இது எங்க வீட்டு வழக்கம். எப்பவுமே நாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்து தான் வந்து இந்த களி பண்ணுவோம். அரிசி கம்ப்ளீட்டா ட்ரை ஆகறதுக்குள்ள நம்ம வந்து இந்த களிக்கு தேவையான வெல்லத்த கரைச்சு எடுத்துட்டுறலாம். வெல்லத்துல எப்பவுமே வந்து கொஞ்சமா வந்து அழுக்கு இருக்கும். அந்த அழுக்கெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வந்து வெல்லத்த கரைச்சுட்டு அத வடிகட்டி எடுத்துக்கிட்டோம்னா பெட்டர். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்றோம். ஸோ இங்க நான் வந்து 2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். 1 1/2 கப்புலேருந்து 2 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். எங்க வீட்ல கொஞ்சம் ஸ்வீட் நெறைய கேட்பாங்கறதுனால நான் 2 கப்பு போட்டிருக்கேன். நீங்க இல்லன்னா 1 1/2 கப்பு வெல்லம் போட்டாலே போதும். 2 கப்பு வெல்லத்துக்கு 1/4 கப்பு தண்ணி விட்டு இந்த வெல்லத்த நான் வந்து கம்ப்ளீட்டா கரைச்சு எடுத்துக்க போறேன். பாகுபதம் எதுவுமே தேவையில்ல. நல்லா கரைச்சிட்டு வந்தா போதும். கரைஞ்ச உடனேவும் இந்த வெல்லத்த அப்படியே தனியா எடுத்து வச்சுருங்க. நம்ம வந்துட்டு அரிசிய கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணதெல்லாம் வறுத்து, அத ஆற வச்சு அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த வெல்லத்துக்கு வேலையே. நம்ம வந்து இத வந்து கரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு அத கரெக்ட்டா வடிகட்டி ஊத்துறதுக்கு வசதியா இருக்கும். இந்த அளவுக்கு கரைச்சுக்கிட்டா போதும். பாகுபதம் தேவை கிடையாது. ஜஸ்ட் நம்மளோட வெல்லத்துல எந்த கட்டியும் இல்லாம, இந்த தண்ணீல நல்லா கரையிற வரைக்கும் மட்டும் நல்லா கம்ப்ளீட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளதான். இப்ப வாஷ் பண்ணி வடிய போட்ட அரிசி இருக்கு இல்லைங்களா? 30 நிமிஷம் கழிச்சு இத எடுத்து ஒரு பேன்ல போட்டு நான் நல்லா வறுத்துக்க போறேன். இந்த ரோஸ்ட் பண்ற ஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த களிய வந்து நம்ம வந்துட்டு குக்கர்ல எதுலயுமே வைக்க போறதில்ல. நேரா பேன்லயே ஈஸியா பண்ணி எடுத்துறலாம். அந்த மாதிரி செய்யறதுக்கு இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். நீங்க எந்த அளவுக்கு அரிசிய நல்லா வறுக்குறீங்களோ, அப்போ நமக்கு அரிசி வந்து அப்படியே நர நரன்னு இல்லாம நல்லா சூப்பரா வெந்து குக் ஆகி வந்துரும். வயத்துக்கும் எந்த கெடுதலும் பண்ணாது. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, அரிசிய வந்து நல்லா வறுக்கும்போது இந்த மாதிரி வாணலில கொஞ்சம் ஒட்டும். ஈர அரிசி இல்லைங்களா? நம்ம என்னதான் வடிய போட்டிருந்தாலுமே கொஞ்சம் வாணலில அடியில வந்து கொஞ்சம் ஒட்டும். அத பத்தி நீங்க பயப்படாதீங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சமா அடியில வந்து நமக்கு ஸ்லைட்டா ஒட்டுறா மாரி இருந்ததுன்னா, நீங்க கரண்டிய வச்சு தள்ளி தள்ளி விட்டீங்க அப்படின்னா, அப்படியே நமக்கு வந்து கம்ப்ளீட்டா ரோஸ்ட் ஆயிடும். நீங்க இந்த அரிசிய வறுக்க நல்லா அப்படியே ரெட்டா மாற ஆரம்பிக்கும். அந்த மாரி ஒரு பிங்கிஷ் ரெட்ல வரும்போது நல்ல வாசனையும் வரும். இந்த மாதிரி அடியில ஒட்டுறது கொஞ்சம் ஸ்டாப் ஆன உடனேவும், நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அந்த 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பையும் சேர்த்து நல்லா போட்டு வறுத்துக்கோங்க. துவரம் பருப்பு அரிசியோட சேர்த்து குக் ஆயிடுமா அப்படின்னா, கண்டிப்பா குக் ஆயிடும். ஏன்னா நம்ம வந்து இதையும் சேர்த்து தான் வந்துட்டு அரைக்க போறோம். ஸோ இங்க பாருங்க, நான் ஒரு 10 நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேம்ல தான் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அரிசி வந்து நல்ல பொரி அரிசியா மாறிடுச்சு. துவரம் பருப்பையுமே நல்லா வந்துட்டு ஒரு மாரி டார்க் ஆரஞ்ச் கலர்ல வந்து மாறிடுது. இது வறுக்கும்போது நல்ல வாசனை வரும். அதுதான் இண்டிகேஷன். ஸோ அந்த ஸ்டேஜ்ல நீங்க எடுத்து இத நல்லா ஆற விட்டுருங்க. அரிசியும், பருப்பும் கம்ப்ளீட்டா ஆறணும். ஆறினதுக்கு அப்புறமா மட்டும் மிக்ஸியில போட்டு அரைங்க. அப்படி இல்லன்னா தண்ணி விட்டு கட்டி கட்டின்னு கட்டியாக ஆரம்பிச்சுரும். கட்டி ஆயிடுச்சு அப்படின்னா, வெல்லத்துல போடும்போது ஒரு மாதிரி மொத்தக்கட்டி மாதிரி வர ஆரம்பிச்சுரும். டேஸ்ட் நல்லா இருக்காது. அந்த களியும் டேஸ்டியா இருக்காது. நான் சொல்ற மெத்தட் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, களி அப்படியே நல்லா உதிரி உதிரியாவே இருக்கும். சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. ஸோ, இப்போ இந்த ஸ்டேஜ்ல நல்லா ஆறினதுக்கு அப்புறம் நான் இங்க பாருங்க, ஒரு மாதிரி கம்ப்ளீட் ஒரு ஃபைன் பவுடர்ன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கோர்ஸா இருக்கணும். ஆனா, ஆல்மோஸ்ட் பவுடர் ஸ்டேஜ்ல தான் நான் வந்து அரைச்சிருக்கேன். நான் காமிச்ச பத அளவுக்கு நீங்க அரைச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ இன்னொரு பேன் எடுத்திருக்கேன். இதுல நான் 4 கப்பு தண்ணி வந்து விட போறேன். நான் 1 கப்பு அரிசி எடுத்திருந்தேன். 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு. அதுக்கு நான் இங்க வந்து 4 கப்பு வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். 1:4 இதுதான் வந்து கணக்கு. 1 கப் அரிசினா 4 கப்பு தண்ணி. தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுவரைக்கும் நீங்க வந்து தாராளமா வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்ச உடனேயும் ஃப்ளேம வந்து கம்ப்ளீட்டா லோ ஃப்ளேமா ஆக்கிட்டு, நீங்க கரண்டிய வச்சு கலறிட்டே இந்த நம்ப வறுத்து அரைச்சு வச்சிருக்கிற அரிசி பருப்பு இருக்கு இல்லைங்களா? அதையும் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். நீங்க மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜ்ல. போட்ட உடனேயும் கொஞ்சம் கட்டி தட்டுற மாரி இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கட்டி தட்டிட்டு இருக்கு, என்னால கரண்டிய வச்சு அந்த கட்டிய உடைக்க முடியல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஒரு ஃபோர்க் இருக்கு இல்லைங்களா? ஃபோர்க்கோட சைடுல வச்சு நீங்க வந்துட்டு உடைச்சு விட்டுட்டீங்கன்னா கூட, அது வந்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா கூட இந்த மாதிரி கட்டி தட்டாம இருக்கும். உங்ககிட்ட ஃபோர்க் இல்லன்னா, லோ ஃப்ளேம்ல இந்த மாரி கரண்டிய வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நீங்க
பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா கட்டி எல்லாம் போயி, நீட்டா இந்த மாதிரி ஆயிடும். நம்மளோட அரிசி அந்த அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா? உடசல். அந்த உடசல் வந்து தண்ணி எல்லாத்தையுமே அப்சார்ப் பண்ணிட்டு, இந்த மாதிரி நல்லா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். நீங்க வந்து அரிசிய நல்லா வறுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த ஸ்டேஜ்லயே ஆல்மோஸ்ட் நமக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டா ஒரு 75-80% டெஃபினட்டா வந்து நம்மளோட அரிசி வந்து வெந்திருக்கும். களி ஆல்மோஸ்ட் வந்து அந்த களி பதத்துக்கே வர ஆரம்பிச்சுரும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல நல்லா லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல கூட இல்ல, எந்த ஸ்டேஜ்லயுமே நீங்க வந்து ஹை ஃப்ளேம்க்கு மாத்தாம லோ ஃப்ளேம்லயே இந்த களி பண்ணீங்க அப்படின்னா, சூப்பரா ரெடி ஆயிடும். நான் இங்க மூடிலாம் போடவே இல்ல. இங்க நான் தொட்டு பார்த்தாலே எனக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டா அது வந்து வெந்துருச்சு. கையில வந்து நமக்கு ஒட்டவே ஒட்டாது. அதுதான் பதம். ஒட்டவும் ஒட்டாது. நல்லா சாஃப்ட் ஆயிடும். நர நரன்னு இருக்காது. நல்ல குக்கான பதம் தெரியும். இங்க நான் வந்து இப்போ 1/4 கப் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, தாராளமா 1/2 கப்பு தேங்காய் கூட சேர்க்கலாம். தேங்காய் சேர்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டியா இருக்கும் இந்த களி. ஸோ இந்த தேங்காவ நல்லா சேர்த்துட்டு, இதுல வந்து நம்ம கரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா வெல்லம், அந்த வெல்லத்த நான் இப்போ வந்து ஒரு வடிதட்டிய வச்சு அதுல தான் விட போறேன். ஏன்னா நெறைய வெல்லத்துல வந்து மண் இருக்கும். மண்ணோட அப்படியே நேரா சேர்த்தோம் அப்படின்னா, அந்த களியில வந்து மண்ணு மண்ணா நமக்கு தெரியும். ஸோ சர்க்கரை பொங்கலுக்கெல்லாம் நம்ம எப்படி வடிகட்டி சேர்க்கிறோமோ, அதே மாதிரி நீங்க வந்து நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நான் வந்து வெல்லத்த கரைக்கிறதுக்கு 1/4 கப்பு தண்ணி யூஸ் பண்ணேன். இங்க வந்து 4 கப்பு தண்ணீல இந்த களி பண்ணியிருக்கேன். நம்ம 1/4 கப்பு தண்ணி கரைச்சு வச்சோம் இல்லைங்களா? வெல்லம் ஏற்கனவே கரைக்கும்போது அதுவுமே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும். ஸோ அந்த தண்ணியே நமக்கு போதும். ஆனா நீங்க இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க அரிசிய அரைச்சுட்டு, அந்த அரிசி குருண மாதிரி நம்ம எடுத்து போடுறீங்களா, அது வந்து கம்ப்ளீட்டா நமக்கு வந்து தண்ணியோட மிக்ஸ் பண்ணும்போது ஃபுல்லா வெந்துரணும். தொட்டு பாருங்க. சாஃப்ட்டா ஆயிடுச்சுன்னா மட்டும் வெல்லம் சேருங்க. வெல்லம் சேர்த்துட்டு நீங்க வந்துட்டு குக் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம பிரஷர் குக்கர்ல குக் பண்ணாததுக்கு அதுக்கும் நல்லா வந்து குக் ஆகாது. ஸோ இங்க பாருங்க, நான் இப்ப வந்து கம்ப்ளீட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா வந்து உங்களுக்கு கட்டி தட்டி எதுவுமே இல்லாம சூப்பரா வந்து இங்க வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து லோ ஃப்ளேம்லயே இத வந்து ரெடி பண்ணிட்டே இருந்தோம்னா, களி வந்து நமக்கு ரெடி. கொஞ்சம் வந்து எல்லாம் ஒண்ணு சேக நம்ம வந்து சேர்த்து நம்ம குக் பண்ணா போறோம். சேர்த்து குக் பண்ணிட்டோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு திருவாதிரை களி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நல்லா குக் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து ஏலக்காவ பொடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். உங்ககிட்ட ஏலக்காய் பொடி ரெடியா இல்ல அப்படின்னா, நீங்க வந்து 2டே 2 ஏலக்காவ எடுத்து நல்லா நுணுக்கிட்டு இந்த ஸ்டேஜ்ல வந்து சேர்த்துக்கோங்க. களியோட டேஸ்ட் வந்து இந்த ஏலக்காய் பொடி சேர்க்கும்போது இன்னுமே பயங்கரமா வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த களி நான் பண்றதுக்கு வந்து எனக்கு ஸ்டார்ட் டூ ஃபினிஷ் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர்க்குள்ள நான் வேலையே முடிச்சுட்டேன். நம்ம வந்து அரிசிய வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் இத பொடிச்சுட்டு நமக்கு பொடிச்சதுக்கு அப்புறம் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, 20 மினிட்ஸ்ல இது வந்து ரெடி ஆயிடும். அவ்வளவுதான் தேவை. அதுக்கு டைம் நம்ம குக்கர்ல வச்சு, அதுக்கப்புறம் அத வேக வச்சு, சில பேர் அந்த மாரிலாம் பண்ணும்போதுமே சரியா வேகல அப்படிங்கிறது தான் இந்த களியில இருக்கிற நெறைய கம்ப்ளைண்ட்டாவே இருக்கும். நீங்க இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, களி வந்து கட்டி தட்டிக்காம அழகா சூப்பரா வெந்துரும். வயத்துக்கு எந்த கெடுதலுமே பண்ணாது. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நான் வந்துட்டு நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அதுல வந்துட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து நல்லா பொடிச்சு, இங்க வந்து வறுத்துட்டு அந்த களியில நான் வந்து சேர்க்க போறேன். அவ்வளதான். இதுதான் நான் வந்து யூசுவலா எங்க அம்மா பண்ற ஸ்டைல்ல பண்ற திருவாதிரை களி. இது நான் வந்து எங்க அம்மா கிட்ட இருந்து கத்துன்னு தான் பண்ணிட்டு இருக்கேன். பல வருஷமா எங்க அம்மாவோட ஸ்டைல் ஆஃப் திருவாதிரை களி எப்படி பண்ணுவாங்கன்னா, இதுதான் அவங்களோட ரெசிபி. ஸோ அந்த மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் கல்யாணம் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 16, 17 இயர்ஸாவே வருஷா வருஷம் என்னோட களி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டைல்ல தான் வந்து நான் பண்ணுவேன். ரொம்ப ஈஸியா ரெடி ஆயிடும். நமக்கு வந்துட்டு கரெக்ட்டா அந்த மாவ வந்து கரெக்ட்டான பதத்துல நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா, சூப்பரா வந்து திருவாதிரை களி வந்து ரெடி ஆயிடும். இத நான் யூசுவலா 7 தான் கூட்டோட தான் வந்து சர்வ் பண்ணுவேன். அடுத்து வந்து 7 தான் கூட்டோட ரெசிபியும் போடுறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்க என்னோட ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பை.